சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தென்னரசு கொலை பண்ண விஷயத்த அவங்க ஃபேமிலி கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க. மண்டபத்தில் எல்லாருமே அந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு தான் தென்னரசை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிக்காம தென்னரசோட பாடியை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சிவபதி சொல்லிடுறாங்க. அவங்க ஃபேமிலியே அந்த முடிவை தான் எடுத்திருக்காங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நான் என் புள்ள உடம்ப வாங்கிக்கவே மாட்டேன். யார் என் பையனை கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என் பாடியை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஒழுங்காக நீங்கள் பாடியை வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஞ்சுறாங்க. இருந்தாலும் சிவபதி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக விசாரிக்க போனால் கண்டிப்பாக இதில் செல்வி மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, சேதுபதி தாமேலே பழிய போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் நான் தான் தென்னரசை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.